சரீரத்தோடு உடைய ஆத்மாவோடு உடைய பாதபடியில நாங்கள் அமர்ந்து கொள்ள கர்த்தாவே என்று எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. ஆலையில காணிக்க பகுதி, சாட்சி பகுதி, ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளே எங்களை ஆசீர்வதிக்கணுமே கர்த்தாவே. ஆலையில முழு உலகத்தில் நடக்கிற பரிசுத்த ஆராதனையை எங்களை ஆசீர்வதிக்கணுமே கர்த்தாவே. உங்களுடைய இந்த ஆராதனை தொடக்கத்துக்கு முடிவு வரையும் ஆண்டவரே பிரச்சனை மாத்திரம் இந்த மத்தியத்துல தங்க முடியுமா சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் தாழ்த்தி உரிமையாக்கி இந்த பாத்திரம் திரும்பி முகச்ச கொடுத்துக்கொள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் வாழ்த்தப்படுவதாக. சந்தோஷமா இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் வாழ்த்தப்படுவதாக. இன்னைக்கு என்ன சண்டே தெரியுமா? பெந்திகோஸ்ட் சண்டே. அல்லேலூயா. இதோட ஒரு பிரத்யேகதை என்ன நான் சொல்லுதேன். நாம எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி. ஓகே, போதும். அதை நம்ம வாசிக்கும் போது பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அல்லேலூயா. இந்த பெந்திகோஸ்ட் அப்படின்னா ஒரு டினோமினேஷன் கிடையாது. நம்ம என்ன நினைக்க அப்படின்னா பெந்திகோஸ்ட் அப்படின்னா என்ன, நாங்க பெந்திகோஸ்ட் காரங்க, அப்படி ஒரு காரே கிடையாது. அல்லேலூயா. இது ஒரு அனுபவத்தை காண்பிக்கு. இரண்டாவது, இது ஒரு பண்டிகை நாள். எது? இந்த பெந்திகோஸ்ட் அப்படிங்கிறது அது ஒரு பண்டிகை நாள். பாருங்க, இந்த பெந்திகோஸ்ட் அப்படிங்கிறதுக்கான கிரீக் வேர்ட்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா 50வது நாள். 50வது நாளை தான் கிரீக்ல எப்படி சொல்லுதாங்க? பெந்திகோஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுதாங்க. நாம நீங்க எடுத்துக்கோங்க. லேவியாராகமும் 23ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை வாசிப்போம். லேவியாராகமும் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதல் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். ஓகே, அதுல 15-16 வசனத்தை வாசிக்கும் போது, நீங்கள் அசைவாட்டும் கதிர்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாள் முதற்கொண்டு எண்ண துவக்கி 7 வாரங்கள் நிறைவேறின பின்பு 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஆகிய 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். ஓகே, நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லி தரேன். ஆண்டவர் மோசையோட சொல்லுவாரு, நீங்க இந்த கானான் தேசத்துக்குள்ள இல்ல நான் கொடுக்கிற அந்த தேசத்துக்குள்ள நீங்க போகும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, முதலாவது விளைகிற அந்த விளைச்சல் இருக்குல்ல, அந்த விளைச்சலை கொண்டு ஆண்டுடைய சமூகத்துல என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அப்போ அதோடு கூட சேர்ந்து 7 வாரம், இந்த 7 வாரத்துக்கு பிற்பாடு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு பெரிய ஃபெஸ்டிவலா கொண்டாடணும். இந்த 7 வாரம் 7x7 பார்க்கும்போது 49வது நாள். அந்த 50வது நாளுல என்ன செய்யணும்? எல்லாரும் சேர்ந்து பெரிய ஃபெஸ்டிவல் கொண்டாடணும். இது பாஸ் ஓவர்ல இருந்து 50வது நாளா இருக்கு. ரெண்டாவது, மோசே இந்த 10 கட்டளைகளை வாங்கிட்டு வந்த நாளும் எந்த நாள் தான்? இந்த பெந்திகோஸ்ட் நாள் தான். இப்போ அதே இதை நீங்க புதிய ஏற்பாட்டு காலத்துல பார்க்கும்போது எப்படின்னா, இயேசு உயிர்த்தெழுதல இருந்து 50வது நாளா எது வருது சொல்லுங்க? இந்த பெந்திகோஸ்ட் நாள் வருது. இப்போ என்ன அப்படின்னா, இந்த இயேசுவானவர் 40 நாள் என்ன செஞ்சாரு சொல்லுங்க? சீசர்களோடு இருந்தார். உயிர்த்தெழுந்து 40 நாள் சீசர்களோடு இருக்காரு. அடுத்த 10 நாள் அவர் என்ன சொல்லுதாரு? காத்திருக்க சொல்லுதாரு. எதற்காக காத்திருக்க சொல்லுதாரு? பரிசுத்த ஆவியானவருக்கா காத்திருக்க சொல்லுதாரு. முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இந்த பெந்திகோஸ்ட் என்பது அது ஒரு நாள். இரண்டாவது, அது ஒரு அனுபவம். ஆமென். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். இப்போ என்ன அப்படின்னா, நான் என்னுடைய பேர் மாறுவதோ என்னுடைய ட்ரெஸ் மாறுவதோ அல்ல விஷயம், என் அனுபவம் மாறுதான்தான் விஷயம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ இந்த பெந்திகோஸ்தின் அனுபவத்திற்குள்ள முதலாவது அப்போஸ்தலர்கள் கடந்து வரும் பொழுது அவர்கள் முழுவதுமாக மாற்றப்படுகிறார்கள். அதுதான் நம்ம வாசிக்கும் பொழுது மறுபடியும் எடுப்போம். அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதுமாய் நிரம்பிற்று. முதலாவது, பரிசுத்த ஆவியானவர் அங்கு இறங்கி வருவதற்கான ஃபர்ஸ்ட் காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் ஒருமனப்பட்டு இருந்தார்கள். அல்லேலூயா. இயேசு சொல்லுவாரு, நீங்க என்ன செய்யணும்? ஆமென். அதுல நீங்க 1ஆம் அதிகாரத்துல நீங்க 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசிங்க. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆமென். இயேசு என்ன செய்தாரு? ஆமென். அவர்கள் கட்டளையிட்டார். அதுகளுக்கு அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே,
இக்காலத்துல ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று கேட்டார்கள். ஓகே, அது நமக்கு விஷயம் இல்ல. அப்ப நான் சொல்லி வரேன். முதலாவது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவதற்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா ஒருமனப்பட்டார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒருமனப்படும் பொழுதுதான், ஒருமனங்கிறது வேதவசனம் சொல்லுது, 2 3 பேர்கள் என் நாமத்தினாலே கூடும் பொழுது நான் என்ன செய்வேன், அப்படி மத்தியில வருவேன். இப்போ நம்ம வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னா ஒருமனப்படணும். அல்லேலூயா. உங்க குடும்பத்துல வெற்றியை பார்க்கணும்னா நீங்க ஒருமனப்பட்டுதான் ஆகணும். பல அபிப்பிராயத்துல இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை பார்க்க முடியாது. தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இறங்கி வரணும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில வழியை திறக்கணும் அப்படின்னா, அவன் என்ன செய்யணும், யூனிட்டியா இருக்கணும், ஒருமனப்படணும். கணவனும் மனைவியும் ஒருமனப்படும் பொழுதுதான் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். ஆமே, அந்த குடும்பம் ஒருமனப்படும் பொழுதுதான் வாழ்க்கையில அற்புதத்தை பார்க்க முடியும், அதிசயத்தை பார்க்க முடியும். பிரிவினையை கொண்டு வரது யாருன்னா பிசாசு. இப்ப என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது ஒருமனப்படுகிறார்கள், அசுத்த ஆவி வரும்போது பிரிக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு நிறைய குடும்பம் பிரிவதற்கான ஒரு காரணம் யார் வந்துட்டா உள்ள, பிசாசு உள்ள வந்துட்டான். பிசாசு எதுக்கு வாரான், கொல்ல அழிக்க, வேற எதுக்கு வாரான், திருட வாரான், சந்தோஷத்தை திருட வாரான், சமாதானத்தை திருட வாரான், ஆசீர்வாதத்தை திருட வாரான், பிரிவினையை கொண்டு வரான். இதெல்லாம் எங்க இருந்து வருது, பிசாசிடத்துல வந்து. அப்போ பகிர்ந்து வருது, பிசாசிடத்துல வந்து. அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவங்க என்ன செய்தாங்க, அவங்க ஒருமனப்பட்ட பொழுது அந்த அந்த மனசுல அவங்க என்ன செய்தாங்க, விரும்புறாங்க, ஆவியானவரை எங்களை நிரப்புங்க. ஆண்டுடைய சமூகத்துல ஒருமனப்பட்டு அதையே சிந்திச்சு கொண்டு இருக்காங்க. அந்த 10 நாள் காத்திருக்காங்க. இங்க 1-2 நாள்ல காத்திருந்தது, 10 நாள் என்ன செய்தாங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு வேண்டி காத்திருக்காங்க. அப்போ இங்க முதலாவது ஒருமனப்பட்ட பொழுது என்ன செய்தாரு, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வர. 2வது இங்க காத்திருக்காங்க, ஆண்டுடைய சமூகத்துல என்ன செய்தாங்க, காத்து இருக்காங்க. அல்லேலூயா, எங்களை நிரப்புங்க. பழைய காலத்துல நம்ம பார்க்கும் பொழுது அநேக இந்த காத்திருப்பு கூட்டங்களை நம்ம பார்க்க முடியும். இந்த காத்திருப்பு கூட்டம்னா இவங்க என்ன செய்வாங்க, போய் ஆண்டுடைய சமூகத்துல காத்திருப்பாங்க. காத்திருந்து ஆண்டவரிடத்துல என்ன செய்வாங்க, அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த காத்திருப்பின் அனுபவம் எவ்வளவு இருக்கு. அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும், அதை வாழ்க்கையில சிலதெல்லாம் ரெனியூவல் பண்ண வேண்டியதா இருக்கு, சிலது மாற்ற வேண்டியதா இருக்கு. ஆண்டுடைய சமூகத்துல என்ன செய்யணும், காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா எனக்கு நான் ஒரு நியூஸ் ஒரு செய்தியை நான் இப்படியா கேட்டேன். அந்த செய்தியில வந்து ஒரு அம்மா ரொம்ப நாளா பரிசுத்த ஆவியானவருக்கு வேண்டி ஜெபிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க, கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் என்ன செஞ்சாங்க, சர்ச்சில் ஒரு 3-4 மாசம் இதுக்கு வேண்டி பிரயாசப்பட்டு அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரே கிடைக்கல. அப்போ ஒரு நாள் இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ரொம்ப அதுல வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி அந்த பாஸ்டர் போய் ஜெபிச்சாங்க, எனக்கு இன்னைக்கு எப்படினாச்சும் பரிசுத்த ஆவியானவர் வேணும் அப்படின்னு. அந்த பாஸ்டர் உங்களை தலையில கை வச்சு ஜெபிக்காரு. ஜெபிச்சுட்டு என்ன ஆகல, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கிடைக்கல. உடனே இந்த அம்மா என்ன செய்தாங்க அப்படின்னா, மறுபடியும் ரொம்ப சங்கடத்தோடு வராங்க. ஆனா ஸ்டில் அவங்க என்ன செய்தாங்க, காத்திருக்காங்க, ஆவியானவர் நிரப்புவார் அப்படின்னு. என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வீட்டுல வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல அவங்களை அறியாம ஒரு பயங்கர அபிஷேகம் அவங்க நிரப்பி இருக்கு. அவங்க காத்திருந்த அந்த காத்திருப்புக்கான பலனை அவங்க என்ன செய்தாங்க, ஏதோ ஒரு டைம்ல பெற்றுக்கொள்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா. ஆமே, இன்னைக்கு நம்ம காத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம காத்திருப்புக்கான பலனை கர்த்தர் தருவார். பரிசுத்த ஆவியானவரால் கர்த்தர் நம்மளை நிரப்புவார். அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலருடைய வாழ்க்கை மாறினதற்கான முதல் படி பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்ததுனாலதான். தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிப்போம். அதுல 5வது வசனத்தை வாசிங்க. நான் அதுல 3ல இருந்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தனின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். வானத்தில் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். பாருங்க, இப்போ இது ஏன் ஆண்டவர் அந்த டைம்ல, அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவதற்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அந்த நான் சொன்னது மாதிரி இந்த 50வது நாள், இந்த பெந்திகோஸ்ட் நாள்ல வந்து யூதர்கள் பல தேசத்துல சிதறி இருந்தாலும் அந்த எருசலேம் பட்டத்துல வந்துருவாங்க. அந்த செலிப்ரேஷனை பாக்குறதுக்குனே வருவாங்க. இப்ப எல்லாரும் அங்க இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த மேல் வீட்டறையில கூடியிருந்து காத்திருந்த 120 பேர் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரு. இந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கின உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அவர்களுக்குள்ள பயங்கர ஒரு மாற்றம். நீங்க அது கீழே பார்க்கும்போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தர் அந்த இடத்துல அவர்களை எருசலேம்ல நீங்க காத்திருங்கன்னு இயேசு சொன்னதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ரட்சிப்பு அந்த இடத்துல வச்சிருந்தார். மோசே அந்த பிரமாணத்தை வாங்கிட்டு வரும் பொழுது அந்த இவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த தவறுனால மோசே என்ன செஞ்சிருவாரு, இந்த பிரமாணத்தை உடைச்சிருவார். உடைச்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா, அதே 3000 பேரு அந்த இடத்துல மரிச்சிருவாங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல. புதிய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்த உடனே அதே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. அத்தனை பேருக்கு புரிகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையை கட்ட விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்ற விரும்புகிறார். ஒண்ணே ஒண்ணு நம்முடைய வாழ்க்கையில தேவை, பரிசுத்த ஆவியானவர் தேவை.
பரிசுத்த ஆவியானவர் இல்லாம எதுவுமே நீங்க செய்ய முடியாது உங்களுடைய வாழ்க்கையில. ஆமென். அந்த அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது பாருங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, முதலாவது பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது பலன் அடைவோம். ஆமென். எத்தனை பேரு அந்த பலன் அடைகிற அனுபவத்தை நீங்க வாஞ்சிக்கிறீர்கள்? ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நம்ம பலன் அடைய வேண்டும். ஆமென். எந்த விஷயத்தையும் ஜெயிக்க முடியாத ஒரு பலன் எங்க இருந்து வருது அப்படின்னா அது பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து மாத்திரம் தான் முடியும். ஆமென். எந்த மனுஷனும் பாவத்தை தன்னால ஜெயிக்க முடியாது. அவன் எந்த ஒரு காரியத்தையும் தன்னால ஜெயிக்க முடியாது. அவனை ஜெயிக்க பண்ணுகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அவர்கள் பலன் அடைகிறார்கள். தன்னால முடியாதது பரிசுத்த ஆவியானவரால் ஜெயிக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவை ஒன்றே ஒன்று கேளுங்க, பரிசுத்த ஆவியானவர். எவ்வளவு நாள் ஜெபிச்சாலும், அவன் எவ்வளவு உபவாசித்தாலும் இதற்கு மேலாக ஒன்று வேண்டும், அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அவன் பாருங்க, ஆண்டுடைய சீஷர்கள் 12 பேரும் இவர்கள் இயேசுவோடு கூட இருக்கும் பொழுதே பல சுபாவம் உள்ளவர்களா இருக்காங்க. பேதுரு என்ன செய்கிறாரு? வெறும் பயந்த ஒரு சுபாவம் உள்ளவரா இருக்கிறாரு, கோபக்காரரா இருக்காரு. அவர் என்ன பேசுறாருன்னு அவருக்கே தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்காரு. தோமா என்ன செய்கிறாரு? ஆண்டவர் சந்தேகப்படுகிறார். இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறினது. ஆமென். சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆமென். வசனத்தை நம்ம வாசிப்போம் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர்கள் 4:13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டனர். அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் வேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க வாசிக்கும் போது நல்லா கவனிங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும். படிப்பறியாத பேதமை, ரெண்டு வித்தியாசம் இருக்கா? படிப்பறியாதவனுக்கு எந்த இடத்துல விட்டா என்னத்தை பேசுவான்னு அவனுக்கு தெரியாது. ரெண்டாவது பேதமை. இந்த பேதம் சிலவங்களை சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று பேசி உளறிக்கிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்டவருடைய நாவுகளை யாரு பலப்படுத்தினா? பரிசுத்த ஆவியானவர். இந்த இடத்துல நீங்க பாருங்க, இவங்க யார் முன்னாடி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, பெரிய வேத பாரகர்கள், பரிசேயர்கள், ஆசாரியர்களுக்கு முன்பாக நின்று பேசுறாங்க. அவங்களுடைய ஞானத்தையே, ஆமென், இவர்கள் பேசின வார்த்தையை கேட்டு அவங்களால கூட என்ன செய்ய முடியல, அதை கிரகிச்சு கூட பார்க்க முடியல, சிந்திச்சு கூட பார்க்க முடியல. எப்படி நடந்துச்சு? ஆமென். பரிசுத்த ஆவியானவர்களை மாற்றினார். அவருடைய நாவை கர்த்தர் மாற்றினார். அவருடைய நடையை கர்த்தர் மாற்றினார். ஆமென். பயந்து கொண்டிருந்த பேதுரு தைரியமா பேசுறான். பாருங்க, ஒரு கட்டத்துல பேதுரு இயேசுவை தெரியாதுன்னு 3 தடவை என்ன செய்கிறாரு? மறுதலிக்கிறார். தன்னுடைய உயிரை என்ன செய்தார்? பாதுகாக்கார். ஏதாவது ஒரு சூழ்நிலையில என்னை பிடிச்சிட்டு போயிடக்கூடாது, என்னையும் சிலுவையில் அரைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி பயந்து கொண்டு என்ன செய்தார்? இயேசுவே தெரியாதுன்னு சொல்லி மறுதலிக்கார். இயேசுவோடு கூட இருந்த பகுதி எல்லா சீஷர்களும் இயேசு விட்டு ஓடி போறாங்க. இப்படி இருந்த இவருடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறுகிறது. பாருங்க, பேதுரு எப்படி மரிச்சார் அப்படின்னா, தலைகீழ் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசு நேராக சிலுவையில் அறையப்பட்டார். நான் அப்படி சிலுவையில் அறையப்பட தகுதி அற்றவன் சொல்லி தலைகீழ என்னை சிலுவையில் அறைங்க பேதுரு சொன்னார். ஹல்லேலூயா. அதே மாதிரி நீங்க பார்க்கும் பொழுது, தோமாயை பார்க்கும்போது, சந்தேகத்தினால் நிறைந்து கொண்டிருந்த தோமா இந்தியாவுக்கு இயேசுதான் தெய்வம் என்று வெளிப்படுத்தினார். இவருடைய வாழ்க்கை மாறுவதற்கான ஒரே ஒரு காரணம் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது பலன் அடைவோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துல பலனற்றும் இருக்கிறோமோ, சந்தேகத்தில் இருக்கிறோமோ, போராட்டத்தில் இருக்கிறோமோ, ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறோமோ, இதுல பரிசுத்தாவுடைய வல்லமை வரும் பொழுது அவர் நம்மளை மாற்றுவார். அவர் நம்மளை பலனடைய செய்வார். ஆமென். நம்மளை எந்திரிச்சு நடக்க செய்வார். ஆமென். நம்மால முடியாத காரியங்களை அவர் முடிய செய்வார். நமக்கு முன்பாக இருக்கிற சத்துருக்களை நம்ம ஜெயிப்போம். But we need the Holy Spirit. நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையா இருக்கிறார். நம்ம ஆவியானவரால் கட்டப்படுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக வர வேண்டும். நீங்க பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன். அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். ஆமென். இந்த இடத்துல பவுல் சொல்கிறார் பாருங்க, நான் ஆவியில் கட்டுண்டவனா எங்க போகிறேன்? எருசலேமுக்கு போகிறேன். ஹல்லேலூயா. இது பரிசுத்த ஆவியானவருடைய பேப்டிசம் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் நம்மை முழுவதுமாக நிரப்பப்படும் பொழுது நாம் அவரால் கட்டப்படுகிறோம். இந்த அனுபவத்துக்குள்ள வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நான் போகிற டைரக்ஷன்ல என்னையால போக முடியாது. பவுல் ஒரு இடத்துக்கு போக விரும்புகிறார். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன செய்கிறாரு? நீ எருசலேமுக்கு போ. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த அனுபவம் வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் முழுவதுமா நிரப்பும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்முடைய நாவுகள் கட்டப்படும். நான் எதை பேசணும், என் மாமிசம் பேசுகிறதை ஆவி பேச விடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிகிறது? நான் நிறைய கிறிஸ்டியன்ஸை பார்க்கிறேன், நிறைய ஊழியர்களை பார்க்கிறேன், விசுவாசிகளை பார்க்கிறேன். ஆனா ஜெபிக்கிறார்கள், பயங்கரமா சொல்லுதாங்க. ஆமென். ஆனா அவர்களுடைய வார்த்தை மாறினதா நான் பார்க்கல, அவருடைய கேரக்டர் மாறினதா நான் பார்க்கல. ஏன் விஷயம் என்ன அப்படின்னா,
they are not bonded. அவங்க வந்து பரிசுத்த ஆவியானவரால் கட்டப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஞானஸ்தானத்தின் அனுபவத்துக்குள்ள வரவில்லை. இந்த அப்போஸ்தலர்கள் மாறுவதற்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த அனுபவத்துல வரணும். ஆமென். நான் போகிற டைரக்ஷன் அல்ல, பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிற டைரக்ஷன். ஆமென். அடுத்த ஒரு வசனத்தை கூட உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரத்துல 6-7 வசனத்தை வாசிங்க. அவர்கள் பிரிக்கியா கலத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பிந்தின நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக விடாதிருந்தார். அல்லேலூயா. அவங்க முழுவதுமா பரிசுத்த ஆவியினால் கட்டப்படுகிறார்கள். இவங்க சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கே ஒரு தேசத்துக்கு போகணும்னு விரும்புறாங்க. ஆனா ஆவியானவர் சொல்றாரு நீ அங்க போக கூடாது, வேற இடத்துக்கு போகணும். இந்த அனுபவம் நம்மள எத்தனை பேருக்குள்ள இருக்கு? நம்ம ஒரு காரியத்தை செய்ய போகிறோம், ஆவியானவர் அதுல ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருதுன்னு சொல்லி நம்ம அப்படியே டைரக்ஷன் பண்ணி திருப்பி விடுகிறார். இந்த அனுபவம் எப்படி வருது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது. அன்றைக்கு அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நடத்தப்பட்டிருந்ததுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் பரிசுத்த ஆவியினால் என்ன செஞ்சிருந்தாங்க? நிரப்பப்பட்டிருந்தார்கள். அதான் அந்த பலன் அடைகிற அனுபவம். ஆமென். இந்த பலன் சரீரத்துல உண்டாகும், ஆவியில உண்டாகும், ஆத்மாவில உண்டாகும். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ஒரு மனுஷன் நிரப்பும் போது வியாதி எல்லாம் மாறிப்போம். நாம மீட்டிங்ல போகும்போது லிட்டரலா ஒருத்தவங்க வந்து அந்த லங்ஸ்ல ஒரு பிரச்சனையோட வந்திருந்தாங்க. லங்ஸ்ல ஒரு பயங்கர பிரச்சனையோட வந்திருந்தாங்க. டாக்டர் சொன்னாரு இது வந்து என்ன செய்ய முடியாது, இது குணமாக்க முடியாதுன்னு மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது லிட்டரலா பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து அவங்க அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்து அவங்க எந்திரிச்ச போது என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த இருந்த வியாதியே இல்லை. சொல்லுறது புரியுது? ஏன்னா அவர் இறங்கி வரும் பொழுது அந்த சரீரத்தை ஃபுல்லாவே ஃபில்டர் பண்ணுதாரு. ஆமா, இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் வேணும் அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியாது, வெறும் ஒரு ஆர்டினரி பர்சனா தான் நம்ம வாழ முடியும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்துட்டு போன அனுபவம் இருந்துச்சு. புதிய ஏற்பாட்டு காலத்துல நம்ம தான் ஆலயமாவே இருக்கும், நம்ம தான் உடன்படிக்கை பெட்டியா இருக்கும், நம்ம மேலதான் ஆவியானவர் இறங்க ஆமே சித்தமுள்ளவரா இருக்கிறார். நம்ம விரும்பணும் அப்படின்னா அவர் நம்மை நிரப்புவார். ஆமே. இன்னைக்கு பலப்பட வேண்டும் எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஐ வாண்ட் டு. ஆமே, எனக்கு அந்த பலன் வேண்டும். ஆமே, அந்த பலன் வேண்டும் என்கிறவருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். ஆமே, ஒரு மனுஷனுடைய அடிக்ட்னஸ் மாற்றுவது பரிசுத்த ஆவியானவர். ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு காரியத்துல அடிக்டா இருக்கணும்னு வைப்போம். எவ்வளவு நினைச்சாலும் அந்த காரியத்தை ஆமே அதை விடணும்னு நினைச்சாலும் விட முடியல. ஏதோ ஒரு காரியம். ஆனா இந்த காரியத்துல இருந்து எனக்கு யார் விடுதலை தருவா அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் தான் முடியும். பல விஷயங்களை நான் ட்ரை பண்ணிட்டேன், பல விஷயங்களை செய்து பார்த்துட்டேன், என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டேன். ஆனா என் வாழ்க்கையில விடுதலை இல்லையே. ஒரே ஒரு ஆளுதான் பரிசுத்த ஆவியானவர். அவர் தொட்டார் அப்படின்னா அதான் கர்த்தருடைய ஆமே வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்பும் பொழுது நம்ம பலன் அடைவோம். இந்த பெந்திகோஸ்து டேல பரிசுத்த ஆவியானவர் விரும்புங்க. இதே நாள்ல தான் 120 பேரு ஆமென் கூடி இருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவினால இறங்கினார். இன்றைக்கு அதே பரிசுத்த ஆவியானவர் அக்கினிமயமான நாவினாலே இறங்கும்படி உங்களை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, ஆவியானவரே எங்களை நிரப்புங்கன்னு சொல்லுங்க. நான் ஆவியில நடத்தப்படுறேன்னு சொல்லுங்க. ஆமென். ஒரு பவுலை போல, பேதுருவை போல ஆமென் இயேசு ஆவியானவரால் நடத்தப்பட்டிருந்தார். இன்றைக்கு அதே போல நானும் நடத்தப்பட வேண்டும் என்று நீங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் நம்மளை நடத்தும் பொழுது ஆமென் நம்முடைய வாழ்க்கை மாறும். நான் எப்படி புதிய மனிதனா மாற முடியும்? How to become a born again? நான் எப்படி ஆமென் புது சிருஷ்டியாக மாற முடியும்? புது சிருஷ்டியாக மாற்றுவது பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆமென். அதே வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் ஆமென் 1:8 அடுத்து வாசிக்கும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடையந்தமிருந்தும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அல்லேலூயா. முதலாவது பலன் அடைகிற அனுபவம், இரண்டாவது சாட்சிகளாய் இருப்பீர்கள். சாட்சி சொல்லுவீர்கள் அல்ல, சாட்சிகளாய் இருப்பீர்கள். இந்த அனுபவம் எப்படின்னா நீங்க இயேசுவை காண்பிப்பீர்கள். ஆமென். இயேசு செய்த அத்தனை அற்புத அடையாளங்களை நீங்களும் செய்வீர்கள். பாருங்க, இவங்க பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இயேசு செஞ்ச அத்தனை அற்புத அடையாளங்கள் அவங்க செய்தாங்க.
ஆமென். அதுல நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது 2:43 வாசிக்கும் பொழுது எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. ஆமென். அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. இது எப்படி செய்யப்பட்டது? யார் மூலமா செய்யப்படுகிறது? பரிசுத்த ஆவியானவர் மூலமா. இது என்ன அப்படின்னா, சாட்சிகளாய் எப்படி இருப்பீர்கள். ஆமென். நீங்க இயேசுவை காண்பிக்கிற ஒரு வாழ்க்கை, சும்மா பேசுகிறது அல்ல, சும்மா ஹிஸ்டரிக்கல் இயேசுவை பேசுகிறது அல்ல, இயேசு குருடைய கண்களை திறந்தார் என்று பேசுகிறது அல்ல, இயேசு முடவர்களை நடக்க செய்தார் என்று பேசுவது அல்ல. லிட்டரலா நம்ம காண்பிப்பது. இன்னைக்கு ஏன் சபை டவுனா இருக்கு? ஆமா, இன்னைக்கு ஏன் இயேசுவை ஜனங்கள் கூடுதலா அறிய முடியவில்லை? ஏன் சுவிசேஷத்தை பெருசா வெளியில கொண்டு வர முடியல? இன்னைக்கு அநேக பேரு இதை விரும்புகிறது இல்லை. இந்த பரிசுத்தாவியானுடைய இந்த பரிசுத்தாவியானவரை விரும்பாத அநேக ஊழியர்களும் விசுவாசிகளும் சபைகளும் இன்னைக்கு இருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு சபை மங்கிற நிலைமையில இருக்குது. இன்னைக்கு யாரு பரிசுத்தாவியான விரும்புகிறார்களோ அவர்கள் இந்த சாட்சிகளாக இருப்பார்கள். அவர்கள் மூலமாக அற்புத அடையாளங்கள் நடக்கும். நீங்க நினைச்சு பாருங்க, நம்முடைய தேசத்துல சில அற்புத அடையாளங்கள் நடக்குமானால் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும். எழுப்புதலுக்கு பரத்தாடி முன்பாக நடக்கிற ஒன்று நிரூபிப்பது அற்புத அடையாளங்கள். ஆமென். வெறும் பேசு ஒருத்தன் வியாதியா வந்திருக்கான், ஆமென், முடவனா வந்திருக்கான், ஆமென், அவன்கிட்ட நம்ம எப்படி சொல்லுவோம்? ஆமென், நிரூபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது இன்னைக்கு சபைக்கு தேவையா இருக்கிறது, நமக்கு தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். சாட்சிகளாய் மாறுவீர்கள். அதுல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38 நீங்க வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 10:38 நீங்க வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராயும் சித்தித்திருந்தார். ஆமென். இயேசுவானவர் அற்புத அடையாளங்கள் செய்வதற்கான காரணம் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருந்தார். சொல்லுங்க. பிசாசுகளை துரத்துகிறார், வியாதிஸ்தர்களை குணமாக்குகிறார். அவர் பிறந்தது பரிசுத்த ஆவியானவரால பிறக்கிறாரு. அவர் வளர்க்கிறது பரிசுத்த ஆவியினால் வளர்க்கப்படுகிறார். கடைசியில பரிசுத்த ஆவியானவர் மேல இறங்கி வராரு. இப்படி பரிசுத்த ஆவியினால் இயேசு என்ன செய்தார்? நிரம்பி இருந்தார். இவர் நிரம்பி இருந்ததுனாலதான் அற்புத அடையாளங்கள் நடந்தது. அதனாலதான் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம அற்புத அடையாளம் செய்யணும், கர்த்தர் நம்மளை பயன்படுத்தணும். அப்படின்னா we need the Holy Spirit. நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவைப்படுகிறார். எப்படி அற்புதம் நடக்கு, எப்படி அதிசயம் நடக்கு. நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்து எலியாவை பயன்படுத்தினது பரிசுத்த ஆவியானவரா இருக்கும். எலியாவின் ஆவி நம்ம பல இடத்துல படிக்க முடியும். மோசேயை கர்த்தர் பயன்படுத்தினது பரிசுத்த ஆவியானவர் மூலமா அவர் பயன்படுத்தி இருப்பாரு. இன்றைக்கு நமக்கு தேவை ஒன்றே ஒன்று, பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் பன்முக. அவர்தான், அவருக்குள்ளதான் என்ன இருக்கு, அவர் மூலமா தான் எல்லாம் என்ன செய்கிறது, உருவாக்குகிறது பரிசுத்த ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு பரிசுத்த ஆவியுடைய வல்லமை தேவையா இருக்கிறது. அதே மாதிரி இந்த சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற ஒரு அனுபவத்துல ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த அற்புத அடையாளம். இரண்டாவது பார்ப்பது ஒரு மனுஷனுடைய சுபாவங்களை மாற்றுவது யாருதான்? பரிசுத்த ஆவியானவர் தான். நீங்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கலாத்தியர் 5:22, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த 9 விதமான கனிகள், கேரக்டர் யாருக்குள்ள கிரியேஷன் அப்படின்னா, யாரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்குள்ளதான் இந்த கனிகள் செயல்படும். ஆமென். இந்த கனி என்பது ரொம்ப முக்கியம். பாருங்க, ஆண்டவர் சொல்லுதாரு, கனிகளினால் அவர்கள் என்ன, மரத்தை எப்படி அறிவீர்கள்? கனிகளினால் அறிவீர்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு பக்தியா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஜெபிச்சாலும் சரி, கனி இல்லாட்டி சொல்லுங்க வேஸ்ட். ஹல்லேலூயா. அன்பு இல்லாட்டி வேஸ்ட், சமாதானம் இல்லாட்டி, அதை வாசிங்க, ஒண்ணு கூட வாசிங்க. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு,
நற்குணம், விசுவாசம், விசுவாசம், சாந்தம், சாந்தம், இச்சையடக்கம். இச்சையடக்கம். அல்லேலூயா. இந்த 9 விதமான கனிகள் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானால் அவன் என்ன செய்கிறான்? பரிசுத்த ஆவியானுடைய கனிகள். அல்லேலூயா. இந்த கனிகள் ஒரு மனுஷனுக்குள்ள செயல்படணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர்கள் மாத்திரம் தான் முடியும். அல்லேலூயா. இதுதான் சாட்சிகளா இருக்கிற அனுபவம். ஃபர்ஸ்ட் சொன்னேன், பலன் அடையும் போது எப்படியெல்லாம் பலன் அடைவேன்னு சொன்னேன். இப்ப சாட்சிகளா இருக்கும் பொழுது இப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம். அதான் நம்ம பழைய மிஷனரிஸ் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அவங்க இந்தியாவுல தன்னுடைய எல்லா காரியத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்தியாவுல அவங்களுடைய சொத்தை வச்சு அந்த அன்புல நிறைஞ்சிருப்பாங்க பாருங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா ஆவிக்குரிய ஒரு ஆமேன், அந்த ஆவிக்குரிய அந்த அனுபவத்துல வரும் பொழுது இந்த பரிசுத்தாவி நம்முடைய பரிசுத்தாவினால் நிரப்பப்படும் பொழுது அப்படிப்பட்ட அனுபவத்துல வருகிறார்கள். ஆமேன். இப்படி இருக்காங்க சிலவங்க, எவ்வளவு ஜெபிச்சாலும் என்ன இல்லை, அன்பு இருக்காது, ஒண்ணு இருக்காது. அல்லேலூயா. இது சும்மா சும்மா வெளியில காண்பிக்கிறது. அல்லேலூயா. அப்படி கிடையாது, கனிகள் தான் முக்கியம். அல்லேலூயா. ஆமேன். ஒரு ஒரு மனுஷனை எப்படி நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா கனிகள்னாலதான் என்ன செய்ய முடியும், அறிய முடியும். இப்ப சாட்சிகளா இருப்பீர்கள் என்ற அனுபவம் எப்படி வருது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது. நான் சொல்றதே, ஒரு மனுஷனுடைய கேரக்டரை மாற்றுவது பரிசுத்த ஆவியானவர். ஒரு மனுஷனை சுத்திகரிப்பது பரிசுத்த ஆவியானவர். அவன் அந்த மனிதனுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவது பரிசுத்த ஆவியானவர். அவனை பயன்படுத்துவது பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு இயேசு சொல்லிட்டு போன ஒரு காரியம், நான் என்ன செய்வேன், நான் போய் என்ன செய்கிறேன், தேற்றவாளனை உங்களுக்காக அனுப்புகிறேன். இப்போ நாம இருக்கிற இந்த கிருபையின் காலகட்டத்துல நம்மளை நடத்துவது பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஒரு நிமிஷம் ஆமென், நம்மளை ஆண்டுடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம், பரிசுத்தாவுடைய கருத்துல ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆமென். நான் பேசினது பெருசா எலாபரேட் பண்ணல. ஆமென். நான் எல்லா ஸ்பீடா ஆமென் அவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் நான் எலாபரேட் பண்ணியிருக்கேன். ஆமென். அதை ரொம்ப நான் அதை எலாபரேட் பண்ணல, சிம்பிளா நான் என்ன செஞ்சிருக்கேன் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஹல்லேலூயா. இந்த 3 காரியங்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த அனுபவத்தில் நீங்க கேளுங்க, ஆவியானவரை கேளுங்க, என்னை பலப்படுத்துங்கன்னு கேளுங்க. 2வது, நான் ஒரு சாட்சியாக மாற வேண்டும் சொல்லுவேன். ஆமென். அவர் சாட்சியாக மாற வேண்டும். உங்களுடைய நாவிலிருந்து வருகிற வார்த்தைகள் அநேக பேரை சுகமாக்குகிற வார்த்தையா இருக்க வேண்டும். உடைக்கிற வார்த்தைகள் உங்களுடைய நாவிலிருந்து வரக்கூடாது. இதெல்லாம் எப்படி மாறும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது. ஹல்லேலூயா. அவங்களை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்பொழுது ஆவியானவரே எங்களை நிரப்புங்கன்னு சொல்லுங்க. ஆமென். நீங்க எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆமென். ஆவியானவர் நமக்குள்ளாக வரும் பொழுது ஆமென், வியாதிகள் மாறும், பலகீனத்தின் ஆவிகள் வெளியேறும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே. ஆமென். ஆமென். யாராவது வியாதி பலகீனத்தில் இருப்பார்கள் என்றால் இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் விலகுவதாக, சத்துருடைய கட்டுகள் உடைக்கப்படுவதாக. ஆமென். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற மேல பரிசுத்தாவுடைய அக்கினி இறங்கட்டும். ரைட் டவுன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள்ளாக ஒரு பயங்கர தேவ அபிஷேகம் ஓரபா சந்தனகனக துடாரபஸ்க துடா தேவச்சி தேவாக்கினி. ஆமென். கேளுங்க, ஆவியானவரே எங்க மேல இறங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நாம ஒரு நிமிஷம் உடைய கரங்களை அடிச்சு ஆமென் 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 ஆவியை நிரப்புங்க. ஆவியானவருடைய வல்லமைகளை நிரப்பட்டு அசாதாரணமான அசாதாரணமான வல்லமை இந்த நேரத்தில் ஒப்புக்கொள்ளுங்க. ஆமென். நான் நிரப்பப்பட வேண்டும் சொல்லுங்க. ஆவியானவரே, I want to fill with you, Lord. ஓ ரிவா சந்தனகனக ரேபோலோ ஷேயா துதிக்கங்க ஜனா. ஆமென். ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொரு மேலும் அக்கினிமயமான நாவுகளாக இறங்குவதாக. ஆமென். ஆமென். சில அடிக்ஷன்ஸ் விலகட்டு, சில சத்துருடைய கிரியைகள் ஆமென் சைலத்தை விட்டு இப்பொழுது விலகட்டு. சில குடும்பத்திலிருந்து பொருளாதார கிரியைகள், சில போர்கள் விலகட்டு, சிந்தனைகளை கிடைக்கிற ஆவிகள் விலகட்டு, டிப்ரெஷன்ஸ் விலகட்டு, ஸ்ட்ரெஸ் விலகட்டு. இயேசுவின் நாமத்தினாலே அடிக்ஷன்ஸ் பிரேக் ஆவதாக. ஆவியானவரே நீர் எங்களுக்கு வேண்டும். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? ஆவியானவரே நீர் எங்களுக்கு வேண்டும். ஒப்பு கொடுங்க. அப்பா, நீர் எங்களுக்கு வேண்டும். ஓ நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே.
நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே, நீர் வாருமே நிறைவே, நீர் போதுமே நிறைவே, நீர் வேண்டுமே ஆவியானவரே. அப்பா, எங்களை இப்படி கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நிரப்புங்க. அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை மாற்றினது போல எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் நிரப்பப்பட்டவர்கள்